வணக்கம் நேயர்களே, வெற்றி படிக்கட்டு தினமும் காலை 7 மணிக்கு உங்களை சந்திக்கின்றேன். ஒவ்வொரு செயல்பாடும் எதிரே இருக்கின்றவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், அவர்கள் மனநிலை எப்படி, அவர் செயல்திறன் என்ன என்பதை பார்த்துதான் நாம் பேச வேண்டும் அல்லது முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு குணத்தையும் நாம் தெரிந்து கொண்டால் அதற்கேற்ப நாம் அவர்களிடம் நடந்து கொள்ளலாம், அவரிடம் வேலை வாங்கலாம். ஒரு பணக்காரர் இருந்தார், அவருக்கு ஏராளமான சொத்து, அவருக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். வயதாகிவிட்டது, எனவே சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். யார் யாருக்கு எதை கொடுப்பது, எப்படிப்பட்ட குணமுள்ளவர்களுக்கு நாம் எந்த சொத்தை கொடுக்கலாம் என்று அந்த பணக்காரர் யோசனை பண்ணிவிட்டு, சரி நாமே நமது பிள்ளைகளை சோதித்து பார்க்கலாம் என்று எண்ணி 3 பேரையும் கூப்பிட்டார். 3 பேரையும் கூப்பிட்டு, குழந்தைகளே, நீங்கள் திடீரென ஒரு பறவையாக மாறிவிடுவீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் என்ன பறவைகளாக மாறுவீர்கள் என்பதை எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். உடனே மூத்தவன் சொன்னான், நான் கருடனாக மாறுவேன் என்று சொன்னான். 2வது பையன் சொன்னான், நான் புறாவாக மாறுவேன் என்று சொன்னான். 3வது பையன், நான் கொக்காக மாறுவேன் என்று சொன்னான். தந்தை 3 பேரின் அந்த கருத்துக்களை உள்வாங்கி மூத்த பையனை கூப்பிட்டார். நீ கருடனாக வருவேன் என்று சொன்னாய். கருடன் என்பது எப்பொழுதும் பறித்து தின்கக்கூடியது, அது வன்மையானது. எனவே நான் உனக்கு கிராமத்தில் இருக்கின்ற சொத்துக்களை தருகிறேன். அங்கே அமைதியான மக்கள் அதிகமாக வாழுகிறார்கள். நீயும் கிராமத்திற்கு சென்றால் நீயும் அமைதியானவனாக மாறிவிடுவாய். அடுத்தவர் சொத்தை அல்லது அடுத்தவர் நிலையை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ண மாட்டாய். கிராமம் உங்களுக்கு வசதியாக இருக்கும் உனக்கு. எனவே நீ கிராமத்தில் சென்று கிராமத்தில் இருக்கின்ற சொத்துக்களை பார்த்துக்கொள் என்று சொன்னார். 2வது பையன் புறா. அவனுக்கு சொன்னார், நீ நகரத்துக்கு செல்லுங்கள். அங்கேதான் பலதரப்பட்ட மக்கள், பாசமில்லாத மக்கள், சண்டையும் சச்சரவும் அதிகமாக இருக்கின்ற இடம். அங்கே நீ புறாவை தேர்ந்தெடுத்ததால் நீ சமாதானமுடையவனாக இருப்பாய். எனவே சண்டை சச்சரவுக்கு போகாமல் நகரத்திலே இருக்கின்ற சொத்துக்களை நீ பார்த்துக்கொள் என்று 2வது பையனிடம் சொன்னார். 3வது பையன் கொக்கு என்று சொன்னான். அதற்கு தந்தை சொன்னார், மீன் வருகின்ற வரை தன் ஒற்றை காலிலே நின்று தவமிருந்து காத்திருந்து சமயோகித புத்தியுடன் அந்த மீனை பிடிக்கும் கொக்கு. அதுபோல என்னிடம் இருக்கின்ற மொத்தமாக இருக்கின்ற பணத்தை, கேஷாக இருப்பதை நான் உனக்கு தருகிறேன். நீ கொக்கு போல ஒற்றை காலிலே நின்று மீன் பிடிப்பது போல ஒவ்வொரு பணத்தையும் நீ சரியாக கவனித்து நீ செலவு செய்வாய். அப்படி என்று சொன்னால் அந்த பணம் நீடித்து உன்னிடம் இருக்கும், மேலும் மேலும் உன்னிடம் பணம் சேரும் என்று 3 மகன்களுக்கும் 3 விதமான சொத்துக்களை பிரித்து கொடுத்தார். குணம் நாடி, குணத்தை நாடி அதன் மூலம் செயல்படுகின்ற ஒரு தன்மையை அந்த தந்தை மகனுக்கு செய்தார். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையிலும் நாம் ஒன்றை ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவரது குணநலங்களை பார்த்து நாம் கொடுக்கின்ற பொழுது அதன் தன்மை உயர்வு பெறும். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் கருடனாக இருக்காதீர்கள், புறாவாக இருங்கள். நீங்கள் கருடனாக இருக்காதீர்கள், கொக்காக இருங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள், மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.